ஆதித்தபுரத்துல சகாயநகர் ஊராட்சிக்கு உட்பட்ட இடத்துல இருக்கோம். இங்க ஒரு 130 140 ஏக்கர் கிட்ட பள்ளி வகை இடத்துலதான் நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க. எங்க முன்னோர்கள் தாத்தா சித்தப்பா பாட்டி எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கரண்ட் கொடுத்து தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் நாங்க பல வருஷமா கட்டிட்டு இருக்கோம். அதுல பக்கத்துல இப்போ ஒரு 2-3 வருஷமா எங்களுக்கு இங்க கரண்ட் வந்து தண்ணி வரி கொடுக்குறோம், வீட்டு வரி கொடுக்குறோம். ஆனா தண்ணிக்கு இந்த இது கரண்ட்டுக்கு மட்டும் இது போல் நாட்டுறதுக்கு என்ஓசி வாங்கி கொடுத்தாலும் கூட தர மாட்டேங்கிறாங்க. வக்போர்ட்ல இருந்து என்ஓசி வாங்கி கொடுத்துருக்குறோம். கரண்ட்டுக்குள்ளது வர நாங்க இந்த வருஷத்துக்கு வர இந்த மாசத்துக்கு வர நாங்க வாடகை கொடுத்துருக்கோம், குத்தகை வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். எந்த நிலுவை பாக்கியும் நாங்க வைக்கல. பக்கத்து வீட்டுக்கு கரண்ட் இருக்கு, இங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, 11th 12th படிக்கிறாங்க, இருட்டுக்குள்ளதான் இருந்து படிக்கிறாங்க. சோலார் வச்சா கூட அவங்களுக்கு அதுக்குள்ள ஒரு இது இல்ல. அதனால 11th 12th படிக்கிற பசங்க இருக்கிறாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, மாடெல்லாம் வளர்க்குறாங்க. ஒரு 10-15 வீட்டுக்கு மட்டும் கரண்ட் தர மாட்டேங்கிறாங்க. தேவையான எல்லா டாக்குமெண்ட் நாங்க சப்மிட் பண்ணா கூட அப்ளிகேஷன் போட்டா ரிஜெக்ட் பண்றாங்க, ரீசன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. முதல்வர் குறை தீர்க்கும் முகாம்ல வர போய் நாங்க மனு கொடுத்து பார்த்தாச்சு. ஆனா எங்களுக்கு எந்த ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. எதுக்குன்னு ப்ராப்பர் ரீசன் கூட சொல்லல. எங்க வீட்டுக்கு பக்கத்துல 10 மீட்டர் இடைவெளி உள்ள வீட்டுக்கு வர போல் நாட்டி கரண்ட் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு தரல. எங்களுக்கு ஒரு 10-15 வீடுக்கு மட்டும் கரண்ட் இல்ல. ஒரு 3 வருஷமா நாங்க அதாவது ஒரு மாசத்துக்கு முன்ன வர கொடுத்துருக்காங்க. நாங்க சரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல நம்மங்களுக்கு தருவாங்கன்னு நினைச்சிட்டு வீடு போட்டோம், கடன்லாம் வாங்கிதான் வீடு போட்டோம். அப்புறம் என்ன ஏதோ ஸ்டேன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல. இப்ப எல்லாம் கரெக்டா ஆயாச்சுன்னு சொல்றாங்க. ஆனா என்ஓசி வாங்கி கொடுத்தா கூட இப்ப தர மாட்டேங்கிறாங்க. கலெக்டர்கிட்ட வர கொண்டு நாங்க மனு கொடுத்துருக்கோம். அதுக்காக 3 வாட்டி அப்ளிகேஷன் போட்டு இப்போ கடந்த மார்ச்ல வர ரிஜெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து இப்போ ஒரு போல் நாட்டி எங்களுக்கு கரண்ட் வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். நாங்க தண்ணி வரி கொடுக்குறோம், மாசம் 50 ரூபா வச்சு நாங்க ஃபைன் வரை கட்டி தண்ணி வரி கொடுக்குறோம், வீட்டு வரி கொடுக்குறோம். ஆனா எங்களுக்கு கரண்ட் மட்டும் தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தண்ணி டேங்க் பக்கத்துல இருக்கு, அதுக்கு கரண்ட் வந்துடும் எப்படினாலும் அப்படி சொல்லிதான் நாங்க ஃபர்ஸ்ட்ல அந்த நம்பிக்கை அவங்க சொன்னாங்க. எங்க பிரசிடென்ட் சொன்னாங்க, பிரசிடென்ட் வீட்டு வரி எல்லாம் போட்டு தந்திருக்காங்க. இது வந்து இது ப்ராப்பரா டாக்குமெண்ட் கொடுத்தாலும் எதுக்கு ரிஜெக்ட் பண்றாங்கன்னு தெரியணும்ல. தைக்காப்பள்ளியில இருந்து எங்களுக்கு வந்து அதாவது என்ஓசி தாராங்க, எடுத்துக்கிடுங்க. அதாவது எங்க பேர்ல வர நாங்க மீட்டர் கேட்கல, தைக்காப்பள்ளி பேர்ல மீட்டர் வச்சுதான் கொடுத்துட்டு இருக்காங்க பக்கத்துல. எங்களுக்கு அது போல தந்தா போதும். நாங்க எங்க சொந்த இடம் சொல்லலையே, அவங்க இடம் தான், நாங்க வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு அதுக்குள்ள ஒரு அடிப்படை தேவை. கரண்ட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. மலையில பக்கத்துல தண்ணி பாம்பு எல்லாம் வந்தா கூட எங்களுக்கு தெரியாது. இதுக்கு வந்து எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது நாங்க சொந்த பணத்துல எங்களுக்கு மீட்டர் வச்சிருந்தா போதும், அந்த போல் நாட்டி எங்களுக்கு கரண்ட் இருந்தா போதும். அவங்க காசுல வர செய்யாண்டா அப்படி சொல்லி படிக்கிறதுக்கு மெழுகுவர்த்தி வச்சு படிக்கிறாங்க. தண்ணி கட்டி கிடக்கு, மழை நேரம் வர ஆத்து பக்கத்துல வர வீடு இருக்கு, விஷப்பூச்சிகள் வரும், பாம்பு வரும். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம். உயிருக்கு வர பாதுகாப்பு இல்ல. பிள்ளைகள் வந்து மெழுகுவர்த்தி வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுக்கு அதனால உடனே கரண்ட் மட்டும் எப்படியாவது வேணும். நாங்க தைக்காப்பள்ளி இடத்துல இருக்கோம், எல்லா சமுதாயத்தினர் மக்களும் இருக்கோம், எல்லா காசுல உள்ளவங்களும் நாங்க இருக்கோம், ஒருத்தங்கன்னு இல்ல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.